ஹலோ டக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மெயினாக முக்கியமாக கற்றுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலை எப்படி ப்ராப்பராக அனுப்புறது அப்படிங்கிறது தான். பிகாஸ் நிறைய பேர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ண வரப்போ நிறைய விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும். எப்படி ஹெச்ஆர் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, இல்லை எப்படி உங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, நௌக்கரி ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி தான் ஒரு மெயிலையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அனுப்ப கற்றுக்கணும். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக ஜாப் ரெஃபரன்ஸுக்கு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க ப்ரோன்னு வர மெயிலில் எல்லா மெயிலுமே மோஸ்ட்லி 95% மெயில், அதாவது 100ல் 95 மெயில் ரொம்ப தப்பாக இருக்குது. அது யார் அமைச்சிருப்பான்? வேற யாரு? நான் தான். நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்க நீங்கள் தான் அமைச்சிருப்பீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களை இந்த இடத்துல நம்ம சரி பண்ணணும். இந்த இடத்துல எப்படி ஒரு ப்ராப்பரான மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம் தான் இந்த வீடியோவை கம்ப்ளீட்லி ஷூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி ப்ராப்பராக ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மெயிலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, என்னோட நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை போஸ்ட் இந்த வீடியோவில் கண்டென்ட்டாக ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஜாபுக்காக மெயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நிறைய பேர் பண்ணுற சப்ஜெக்ட்லேயே கம்ப்ளீட்லி எழுதிடுறீங்க. இல்லாட்டினா மெயில் அனுப்புறதுல போயிட்டு தங்கிலீஷில் அனுப்புறீங்க. வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு டைப் பண்ணுற மாதிரி, மாப்பிளே வணக்கம்டா மாப்பிள தேனியிலேருந்து, அப்படி இல்லைனா கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பெருசாக ஒரு சப்ஜெக்ட் இருக்காது, யாருக்கு அனுப்புகிற ஒரு க்ரீட்டிங்ஸு எதுவுமே இருக்காது, வெறும் அப்படியே வாட்ஸ்அப் மெசேஜில் டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி அனுப்புறீங்க. ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் அண்ணாவே யாரோ ஒருத்தருக்கு இந்த ரெஸ்யூமை ஷேர் பண்ணுப்பான்னு தெரிஞ்சவருக்கு மெயில் பண்ண சொன்னால் கூட ப்ராப்பரான மெயில் வேலை அனுப்புங்க. அதுதான் ஒரு குட் அப்ரோச்சாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஹையரிங் பண்ணுறப்ப கூட ப்ராப்பரான மெயில் யார் அமைச்சிருக்காங்களோ அவங்க தான் தெளிவான கேண்டிடேட்னு சொல்லி நான் 100 அப்ளிகேஷனில் 95 அப்ளிகேஷன் கால் பண்ணாமல் விட்டுட்டு யார் ப்ராப்பராக மெயில் பண்ணாங்களோ அந்த 5 பேருக்கு மட்டும் கால் பண்ணேன். பிகாஸ் ஒரு மெயிலே பண்ண தெரியலனா எப்படி அவங்க டெக்னிக்கல் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நிறைய பேர்த்தும் ஹெச்ஆர் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான மெயில் அனுப்ப கற்றுங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக இந்த 5 விஷயங்கள் மெயில் இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஜாபுக்காக மெயில் அனுப்புறப்போ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு மெயில் அனுப்புறீங்கன்னா அவங்க மெயில் உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் சப்ஜெக்ட்டில் என்ன இருக்குங்கிறதா அவருக்கு தெரியுமே. அவரோட டிஸ்பிளேல நீங்களே உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், சப்ஜெக்ட்டில் இருக்க வார்த்தையும் தெரியும். அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் கிளிக் பண்ணியே உள்ளே போய் பார்ப்பாங்க. அதனால சப்ஜெக்ட்லேயே போயிட்டு எனக்கு எப்படியா ஜாப் கொடுங்க, இல்லை தங்கிலீஷ்லையோ அந்த மாதிரிலாம் டைப் பண்ணாமல் ப்ரொஃபஷ்னலாக டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த ஜாப் ரோலுக்கு பார்த்துட்ருக்கீங்க, ப்ளஸ் உங்களோட பேர் என்ன, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம். இல்லாட்டினா நிறைய பேர் இதே மாதிரி அனுப்புறதுனால ஏதாச்சும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கலாம். எக்ஸைட்டிங் ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெயில் பார்த்தேன். அந்த மெயிலுக்குள்ளே போய் பார்க்குறப்ப தெரியுது அந்த எக்ஸைட்டிங்கான ஆஃபர்னா நான் ஸ்கில்லடான ஒரு பர்சன். ஸோ என் கம்பெனிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இது பண்ணால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான், இதுதான் என்னோட ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்ச விஷயத்தை ஆஃபர் பண்ணுறதை அப்படி எழுதி வச்சிருக்காரு சப்ஜெக்ட்டில். இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாகவோ கொஞ்சம் ட்ரிக்காக யோசிச்சு கொஞ்சம் நல்ல ஒரு சப்ஜெக்ட் வைங்க. பிகாஸ் உங்கள் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை எடுப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் அவ்வளோ தூரம் யோசிச்சு வைக்கலாம் கூட. பேசிக்காக ஐ எம் லுக்கிங் ஃபார் என்ன ரோல், ஜாவா டெவலப்பர்னா ஜாவா டெவலப்பர், இல்லை என்ன ரோல்னா அந்த ரோல் பேர் போட்டு ஸ்லாஷ் போட்டு உங்கள் பேர், இல்லாட்டினா அப்ளைங் ஃபார் த பொசிஷன் ஆஃப், இல்லை அப்ளைங் ஃபார் த பொசிஷன் சொல்லிட்டு அந்த பொசிஷனோட பேர் என்னமோ அந்த பேர் போட்டு பக்கத்தில் உங்கள் பேர் ஒரு ஸ்லாஷ் போட்டு, இந்த மாதிரி அட்லீஸ்ட் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த ரோல் நேம் ப்ளஸ் பேர். எதுக்காக ரோல் நேம்னா ஒரு ஹெச்ஆருக்கு நிறைய விதமான ஜாபுக்கு அப்ளிகேஷன் வரும். ஸோ எந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறோன்னு தெரிஞ்சதான். இப்போ நான் ஜாவா டெவலப்பர் தேட போகிறேன், என் மெயிலில் வந்து பார்க்குறப்ப யார் ஜாவா ரிலேட்டடாக மெயில் அனுப்பிச்சிருவோம் அவங்கள தான் ஓப்பன் பண்ணணும். அப்படி மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமாக சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கிரீட்டிங்ஸ். அதாவது ஒருத்தருக்கு மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குற அந்த கண்டென்ட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் யாருக்கு அந்த மெயில் அனுப்புங்க அவங்களுக்கு ஒரு க்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு டியர்னு சொல்லிட்டு அவங்களோட பேரோ, இல்லாட்டினா ஹாய்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரோ, ஃபஸ்ட்டு அவங்களோட பேர் எடுத்த உடனே உங்களோட பிரச்சனையை போய் டைப் பண்ணிடக்கூடாது. அவங்கள அட்ரஸ் பண்ணணும். ஹாய்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பேர், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு கிரீட்டிங் சின்னதாக கொடுத்து யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட பேர் கிரீட்டிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, நான் ஸ்பெசிஃபிக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஹாய்ன்னு போட்டு சார்/மேடம்னு போட்டு அந்த மெயில் ஃபார்மெட்டே வச்சுட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அனுப்பிச்சா ஒர்க் அவுட் ஆகுது. நானே இப்போ ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காருன்னு ஹாய்/சார் மேடம் பார்த்தா இந்த மெயில் தான் ஒரு எல்லாத்துக்கும் அனுப்புகிறப்போன்னு நினச்சிடும். அதனால் ஒருத்தருக்கு மெயில் அனுப்புறப்போ ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா மெயில் ஐடி இருக்கப்பே அவங்களோட பேர் தெரிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு பேரை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இல்லை பொதுவாக அனுப்புறீங்கன்னா ஹாய் டீம்னு போட்டு அனுப்புங்க. அதாவது பப்ளிக்காக இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி பேருக்கு அனுப்பிச்சிருங்க, இல்லை அந்த கம்பெனியில் இருக்க மெயில் ஐடிக்கு அனுப்ப போகிறீங்கன்னா ஹாய் டீம் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அந்த மாதிரி போட்டு அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பேர் தெரிஞ்சுன்னா பேர் போட்டு ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது
ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயிலை ஓப்பன் பண்ணோன்னு உங்களோட பிரச்சனை நான் எதுக்காக ஜாப் அப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு அவங்க அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ரெண்டாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்பிரான் வெப்3க்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே விர்ச்சுவல் மிஷின்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க தான் ஸ்பிரான். அண்ட் தென் இது ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். லைக் பிளாக் செயினுக்கு தேவையான டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பிளாட்ஃபார்மாகவும் இதை நீங்கள் செயல்படுத்தலாம். அதே மாதிரி எம்எல் ஏஐ இதுக்கான விஷயங்களும் இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. சிம்பிளாக அது எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் ஒரு நார்மல் ஸ்பெக்கில் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இவங்களோட விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதோட சேர்த்து இவங்க ஃப்ரீயாக வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபைல்ஸ் வேறாச்சும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னாலுமே அதுக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க காம்படிட் பண்ணுறதே கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி அந்த விஷயத்தையுமே காம்படிட் பண்ணுற அளவுக்கு இவங்க குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ், டெவலப்பர்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இப்போ ஃப்ரெஷர் எல்லாத்துக்குமே உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் வேர்ல்டு வைல்டாக ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாமே ஷோ பண்ண முடியும். பிகாஸ் இவங்க வேர்ல்டு வைல்டாக எல்லா இடத்துலையுமே இவங்க டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தேடா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா உங்களோட இன்ட்ரடக்ஷனும் பர்பஸும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யார், நான் அந்த மாதிரி ரீசன்ட் கிராஜுவேட், நல்லா இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி ஜாப் ரோலுக்கு தேடிட்டு இருக்கேன், இந்த ஊர்லேருந்து வர அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேராகிராஃபில் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரோ ப்ளஸ் அந்த மெயிலோட பர்பஸ் தான். இந்த மாதிரி உங்களோட ஜாப் ஓப்பனிங்ஸை இங்கே பார்த்தேன், இல்லைனா உங்களோட ஜாப் ஓப்பனிங்கை நௌக்கரியில் பார்த்தேன், லிங்க்டின்ல பார்த்தேன், இல்லைனா எங்கள் அண்ணா கொடுத்தாரு அதுக்காக இந்த ஜாப் ஓப்பனிங் அப்ளை பண்ணல, உங்களோட கரியர் பேஜில் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த மெயிலோட பர்பஸ் என்ன, எந்த ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த பர்பஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ உங்களை பற்றின ஒரு ஃபார்மல் இன்ட்ரோ ப்ளஸ் அதோட பர்பஸ். இது வந்து அந்த பேராகிராஃபில் பேர் எழுதிட்டீங்க, இது போட்டிங்க, ப்ளஸ் ஒரு க்ரீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃபில் உங்களை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோவும் இந்த பர்பஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தங்கிலீஷ்லையோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் தயவு செய்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் மெயில் ஃபார்மேட்னு கேட்டிங்கன்னா அதுவே நிறைய கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க. இல்லை தெரியாதனால அட்லீஸ்ட் இந்த மெயிலுக்காச்சும் சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாவா டெவலப்பர் ரோல், ப்ளீஸ் கிவ் மீ அ ப்ராப்பர் மெயில் ஃபார்மேட். இதை மட்டும் நீங்கள் ஒரு ப்ராம்ப்டாக டைப் பண்ணால் கூட போதும். நீங்கள் எந்த ரோல், இப்போ ஜாவா டெவலப்பர் நான் சொன்ன இடத்துல நீங்கள் அந்த எந்த ரோலுக்கு போகிற அந்த ரோல் பேரை போட்டு டைப் பண்ண போதும், அதுவே ப்ராப்பர் மெயில் கொடுத்துரும். அட்லீஸ்ட் அந்த மெயிலே சூஸ் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் எந்த பர்பஸுங்கிறத அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் கஸ்டமைசேஷன் பண்ணணும்னு நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மெயிலில் தேடாக பார்க்க வேண்டியது உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ டீட்டெயில்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் இன்ட்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் யார், ரீசன்ட் கிராஜுவேட், என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அதனால உங்கள் இன்ட்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபோர்த்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஹைலைட் யுவர் கீ ஸ்கில்ஸ். உங்களோட கீ ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹெச்ஆர் நார்மலாக ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய டைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் இந்த ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லி ஹெச்ஆர் எதை பார்ப்பாங்கன்னா முதல்ல தான் அந்த ரிலவெண்ட்டான கீ ஸ்கில்ஸ், அதாவது நம்ம ரிலவெண்ட்டாக தேவைப்படுற ஸ்கில் செட் அந்த பர்சன்ட்டை இருக்கான்னு தான் மெயினாக அவங்க கண் அந்த ஃபுல் மெயிலே அந்த இடத்துக்கு தான் அவங்களோட கண்ணு போகும். பிகாஸ் உங்களோட என்னதான் எப்படி இருந்தாலும் ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ப்ராப்பர் ஃபார்மேட்டில் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அதை தாண்டி அந்த கீ ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால் ரிலவெண்ட்டாக இருக்க ஸ்கில்ஸை தெளிவாக போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜாவாவில் என்னென்ன தெரியும், உள்ள டீப்பாக ஸ்ப்ரிங் போட் அந்த மாதிரி உள்ள என்னென்ன தெரியும், என்ன டேட்டா பேஸ் தெரியும், ஃப்ரண்ட் எல்லாம் தெரியும், என்னென்ன தெரியுமோ அந்த ரிலவெண்ட் கீ ஸ்கில்ஸ் எல்லாமே மை கீ ஸ்கில்ஸ்னு போட்டோ இல்லை எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத போட்டு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதில் என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை போடுங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்க பட்சத்தில் இதெல்லாம் தெரியும், நான் ஐம் ஸ்ட்ராங் அட்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் அ குட் நாலேஜ் அந்த மாதிரி போட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். கீ ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நௌக்கரியில் ஒரு ப்ரொஃபைலுக்கு, ஒரு ரெஸ்யூம் ப்ரொஃபைலுக்கு எப்படி கீ ஸ்கில்ஸ் முக்கியமோ, ஸோ ஹெச்ஆர் ஒரு மெயில் ஓப்பன் பண்ணுறாங்க, உங்களோட கீ ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில் செட் தெரியும்னு பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் ஐடி ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கில் செட்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த டேட்டா பேஸ் படிச்சிருப்பீங்க, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, ஏபிஐ பற்றி ஒரு படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்கில்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்கில்ஸ் அதே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் கம்ப்ளீட் மெயிலில் ஹெச்ஆர் கணக்கு அதான் போகும். ஸோ நாலாவதாக உங்களோட கீ ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்தது ஃபைனலாக அஞ்சாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கால் டு ஆக்ஷன். நிறைய பேர் ப்ராப்பராக மெயில் அனுப்புகிறவங்க கூட பண்ணுற தப்பு இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஃபுல்லாக எழுதிடுவாங்க, திடீர்னு கடைசியாக பார்த்தா சரி அவங்களுக்கு கால் பண்ணி ஜாபுக்கு பேசலாம்னு பார்த்தா அவங்களோட நம்பர் இருக்காது, மெயில் ஐடி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ கால் டு ஆக்ஷன் ரொம்ப 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 முக்கியங்க உங்களோட மெயில். ஏன்னா கம்ப்ளீட் மெயில் சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா உடனே ஒரு கால் அடிக்கவோ மெயில் பண்ணவோ பண்ணுவாங்க. அதை நிறைய பேர் மைண்டில் வச்சாமல் விட்டுருவீங்க. அதனால் உங்களோட மெயிலில் மறக்காமல் கால் டு ஆக்ஷன் ஆட் பண்ணுங்கள்.
உங்களோட மெயில் ஐடியோ இல்லை இன்ஃபேக்ட் உங்களோட அட்ரஸ் கூட சேர்த்து அட்டாச்மெண்ட் லைக் சென்னையா அந்த மாதிரி மெயின் லொக்கேஷன் நம்ம அந்த லொக்கேஷனோட அட்டாச்மெண்ட்டு மெயினாக நம்பரும் இமெயிலும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் டக்குன்னு உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் மெயில் போனால் மெயில் இருக்கணும், ப்ளஸ் அதே மாதிரி சேம் டைம் உங்களோட மொபைல் நம்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால் கால் டு ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாருங்கள். 5ஆவதாக கால் டு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை ரீகனெக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களோட விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் கூட இந்த மாதிரி நிறைய பேர் கால் டு ஆக்ஷன் இல்லாமல் திருப்பி ரீஃபில் பண்ணுவேன். ப்ளீஸ் ஷேர் யுவர் நம்பர், ப்ளீஸ் ஷேர் யுவர் காண்டாக்ட் நம்பர், ப்ளீஸ் ஷேர் யுவர் காண்டாக்ட் நம்பர். எனக்கு உண்மையிலுமே தேவைப்பட்டனால பண்ணுறேன். பட் எல்லா ஹெச்ஆரும் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்கனால மறக்காமல் 5ஆவதாக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனது உங்களை கூப்பிட்றதான். அதுக்கு உங்கள் நம்பர் இல்லாமல் போட்டுனா அது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கால் டு ஆக்ஷனுக்கு உங்களோட நம்பரை கொடுங்க. ஸோ நான் சொன்னால் இந்த 5 விஷயத்தை பார்க்குறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. இது உங்கள் மெயிலில் இருக்க மாதிரி பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு சாட் ஜிபியில் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இல்லை அந்த மெயில் வேணாலும் இப்போ ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுற பாருங்க. இதுதான் அந்த ப்ராப்பர் மெயில் ஃபார்மேட். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மெயில் ஃபார்மேட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உள்ளே இருக்கும். அந்த குரூப் லிங்க்ல இருந்துட்டு உள்ளே ஜாயின் பண்ணிட்டு அட்மின் நம்பர் இருக்கும். அந்த அட்மின் நம்பருக்கு இந்த மாதிரி மெயில் ஃபார்மேட் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அவர் அந்த மெயில் ஃபார்மேட்டை உங்களுக்கு நான் சென்ட் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கம்ப்ளீட்லி எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக உங்களோட பேர் நம்பரு ப்ளஸ் அதே மாதிரி உங்களோட ரோலை மட்டும் நீங்கள் மாற்றிங்கன்னா மாற்றிக்கலாங்க. இதுதான் ஒரு ப்ராப்பராக ஒருத்தருக்கு மெயில் அனுப்ப வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இதை தாண்டியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெயில் இருக்குது. ஜாப் சர்ச் பண்ணுறதுல என்னென்ன மெயில் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்ளிகேஷன் மெயில், அதாவது ஜாப் அப்ளிகேஷன் மெயில். இப்போ நீங்கள் நம்ம பண்ணுறது ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான மெயில். இதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கும் நீங்கள் மெயில் அனுப்பணும், ஃபாலோ அப் மெயில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ஒரு 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, உங்களுக்கு ரிப்ளைவே வரல, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கனாலுமே அது ஃபீட்பேக்கே வரலன்னா ஃபாலோ அப் மெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபாலோ அப் மெயில் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம போட்டு அந்த ஃபாலோ அப் மெயிலோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் என்ன பண்ணுங்கிறதையும் போட்டு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஃபாலோ அப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திடீர்னு ஒரு ஹெச்ஆர் சீரிஸ் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கில் பார்க்காம கூட விட்டுருக்கலாம். அப்போ நீங்கள் திருப்பி அதுக்கு டேப் பண்ணி ஒரு ஃபாலோ அப் மெயில் போகிறப்ப தான் அப்ளை பண்ணியிருக்கார் போலன்னு பார்ப்பாங்க. அதனால் செகண்ட் ஃபாலோ அப் மெயில்னா என்னன்னு பாருங்கள். அடுத்தது தேங்க்யூ மெயில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹெச்ஆர் அனுப்பிச்சிருப்பாரு, ஓகேங்க நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன், இல்லாட்டி நான் உங்களுக்கு கூப்பிட்றேன், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த நீங்கள் அனுப்பிச்ச மெயிலுக்கு அவங்க ஏதாச்சும் ஒன்று ரிட்டன் அனுப்புகிறாங்க அப்படின்னா தேங்க்யூ மெயில் அனுப்ப கற்றுக்குங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏன்னா உங்களை மாதிரியே பல பேர் மெயில் அனுப்பாங்க, பல விஷயம் இருப்பாங்க. டக்குன்னு ஒரு தேங்க்யூ மெயில் வருது, அதில் ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க, ஹேவ் அ நைஸ் டே, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அனுப்புகிற பட்சத்தில் உங்கள் நேம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஏன்னா எல்லாருமே அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. மெயில் ஹெச்ஆர் அனுப்புகிறாங்கன்னா சரி ஓகே அதான் வந்து வெயிட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் அதை க்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு தேங்க் பண்ணுற மாதிரி ஒரு தேங்க்யூ மெயில் அனுப்புங்க. ஸோ இது தேர்ட் டைப் ஆஃப் மெயிலில் தேங்க்யூ மெயிலும் என்ன அப்படிங்கிறத பார்த்து கற்றுங்க. ஸோ இதுவும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அடுத்து 4வதாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் மெயில். நெட்வொர்க்கிங் மெயில் மீன்ஸ் என்ன அப்படின்னா யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு மெயில் அனுப்புறீங்க. எங்கேயோ ஒரு மெயில் எடுத்துட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது லிங்க்டின்ல ஒரு டூலை யூஸ் பண்ணி எடுத்துட்டீங்க, இல்லை வேறு எப்படியே எடுத்துட்டீங்க, எங்கேயோ ஒரு மெயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மெயில் யாருன்னு தெரியாத அனுப்புறப்ப நெட்வொர்க்கிங் மெயில் யூஸ் ஆகும். அவங்களோட ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் இருக்குது, உங்களோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங் மெயில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நெட்வொர்க்கிங் மெயிலில் நான் பார்த்துங்க. அடுத்து இன்ட்ரோடக்ஷன் மெயில். ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி பார்க்குறீங்க, அந்த கம்பெனியில் அந்த ரோலுக்கு ஓப்பனிங்கே போட கிடையாது. ஓப்பனிங் போட்டால் டேரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் மெயில் மூலிமா பண்ணலாம். பட் அங்கே என்ன ஓப்பனிங் இல்லை அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் மெயில். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஃபியூச்சரில் வந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரோடக்ஷன் மெயில் யூஸ் ஆகும். அதனால் இன்ட்ரோடக்ஷன் மெயில்னால் என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்துங்க. ஜாப் அப்ளிகேஷன் மெயில்னா அப்படின்னு முன்னாடி டீட்டெயிலாக சொல்லிட்டு இதை தாண்டி மீதி இருக்க மெயிலை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன்னா எந்த மெயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டேயில் அந்த மெயில் எப்படி ரெடி பண்ணுவதை ப்ராப்பரான வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை படித்து முடிச்சிட்டீங்க, ஜாபே கிடைக்க மாட்டேங்குன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ எப்படி நான் மெயில் ஃபார்மேட் சொல்லி கொடுத்தோம், அதே மாதிரி ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங், இது எல்லாமே வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல லேர்ன் பண்ணணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட மாஸ்டர் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். என் ப்ரொமோஷன் லிங்க் ஃபர்ஸ்ட் இருக்கும் மேபி. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஜாப் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்கள். என் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு என்னோட பேசணும்னு நினைக்கிறீங்கனாலுமே 1-to-1 கன்சல்ட்டிங் நீங்கள் என்கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் லிங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணாலுமே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மாஸ்டர் கிளாஸ்க்காக. நீங்கள் 1-to-1 கன்சல்ட்டிங்னு சொல்லி 1-to-1 கன்சல்ட்டிங்கும் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் நானும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே இன்ட்ராக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணவும் நான் ரெடியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ நீடட் யூ கேன் டேக் தட். அதர்வைஸ் நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பார்க்கணும் டெஃபினட்டாக நம்ம யூடியூப் சேனலில் எல்லா விஷயத்துக்கும் போடுவாங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இட்ஸ் நாட் ரெக்கமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் தெம். ஏன்னா டெஃபினட்டாக எல்லாத்தாலையும் முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கரியருக்கு வேணும் அப்படின்னா. இல்லாட்டி நான் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இன்னொரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.